நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீ கேக் செய்யறதுல இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போறோம். வெரைட்டிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல டீ கேக் பண்ணலாம். லெமன் டீ கேக், ஆரஞ்சு டீ கேக், இல்ல டேட்ஸ் அண்ட் வால்நட் டீ கேக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல லெமன் டீ கேக் செய்ய போறோம். இப்போ என்னோட நோக்கம் என்னன்னா, இந்த வீடியோஸ்க்குலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிபியை சொல்லி கொடுக்கறது இல்லை, அந்த ரெசிபி வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது தான். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பட்டர். இந்த பட்டர்ல லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், பட்டர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்க வேண்டியது முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா ஏன் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த கன்ஃபியூஷனை இப்போ நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏன் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா, இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சூரியன் ரொம்ப உக்கிரமா இருக்காரு. அதனால வந்து ஹீட் பயங்கரமா இருக்கு. ஸோ எஸ்பெஷலி பட்டர் யூஸ் பண்ணுறப்போ, மார்ஜரின்னா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, பட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பட்டர் வேகமாக மெல்ட் ஆகும், உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் நாம இதை பீட் பண்ணுறப்போ அந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன்னால இன்னும் கூட ஹீட் உங்களுக்கு உருவாகும். அதில் இருக்கிற மாய்ச்சர் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃப்ராத்தியா வர்றது, அந்த ஏரேஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காதுன்றதுனால தான் நான் சொன்னேன் கொஞ்சம் பட்டர் கோல்டாக இருக்க வேண்டியது முக்கியம் அப்படின்றது. இந்த டவுட் இப்போ கிளியராக இருக்கும்னு நம்புறேன். இப்போ அதே தான் இதுக்கும், இங்கே அதே மாதிரி தான் பயங்கர வெக்கையாக இருக்குது. ஸோ அதனால பட்டர் வந்து லைட்டாக சில்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு டீ கேக் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸை பற்றி சொல்லிடுறேன். நம்ம டீ கேக் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ரொம்ப ஃபைனான கேஸ்டர் சுகராக இருக்க வேண்டியது முக்கியம். இது ஒயிட் கேஸ்டர் சுகர் என்கிட்ட இல்லை. நான் மோஸ்ட்லி என்னோட ரெசிபிக்கு பர்சனலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் ரொம்ப ஃபைனாக இருக்கிற ப்ரௌன் சுகர், கேஸ்டர் சுகர் மாதிரி இருக்கிற ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த ரெசிபிலையும் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக லெமன் கேக் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லோயிஷாக இருக்கும். ஸோ நீங்கள் கேஸ்டர் சுகர் ஒயிட்டாக இருக்கிறது தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக இந்த மைதா, குக்கீஸ் மாதிரியே டீ கேக்கும் மைதா வந்து கேக் ஃப்ளாராக இருக்க வேண்டியது முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீவனிங் ஏஜென்ட். இப்போ நான் இது லெமன் கேக்குன்னு சொன்னேன், லெமன் டீ கேக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ லெமன் டீ கேக்குன்றதுனால இதில் லெமன் 2 யூஸ் பண்ண போகிறேன், லெமன் ஜூஸ் வேற யூஸ் பண்ண போகிறேன், ப்ளஸ் ப்ரௌன் சுகர் வேற யூஸ் பண்ணுறதுனால அதுவும் அசிடிக் தான். ஸோ அதனால பேக்கிங் பவுடருக்கு பதிலாக நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லெமன் ஜூஸ் இதெல்லாம் போடுறப்போ அதெல்லாம் சிட்ரிக். ஸோ பேக்கிங் சோடா அது கூட ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த பேக்கிங் சோடாவை இந்த ஃப்ளார் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்கள் லெமன் கேக் இல்லாமல் வேற ஏதாவது அசிடிக் இல்லாத ஃப்ளேவர் கேக் பண்ணீங்க அப்படின்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முட்டை. இதில் முட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து கொஞ்ச நேரம் முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இது ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபேட் கூட போட்டு நம்ம க்ரீம் பண்ணுறப்போ இது கோல்டாக இருந்ததுன்னா ஃபேட் வந்து சாலிடிஃபை ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த க்ரீமிங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதனால் எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வேண்டியது முக்கியம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா உங்களால் இன்க்ரீடியன்ஸ் மாறினாலும் சரி, என்வைரான்மெண்ட் மாறினாலும் சரி, கரெக்டாக ஒவ்வொரு தடவையும் செய்ய முடியும். நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ எக் ஸ்மெல் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, எக்லேயே வந்து கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி வெனிலா லெமன் கேக்காக இருந்தாலும் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு பேஸ் மாதிரி, ப்ளஸ் லெமன் எசன்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி லெமனோட தோலை வந்து கிரேட் பண்ணிடுவேன். லெமன் 2ன்னு சொல்லுவோம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ இந்த ஸ்கின் 2 சேர்க்குறோம் இல்லையா, சேர்க்குற இடத்துல ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா கசப்புத்தன்மை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஜென்டிலாக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல லைட்டாக கோல்டாக இருக்கிற இந்த பட்டரை கொஞ்சம் க்ரீம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் பண்ணதுக்கப்புறம் இப்போது சுகர் சேர்த்துட்டே வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்தீங்கன்னா நல்லா ஏரேஷன் ஆயிடுச்சு. இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் வரும். அப்படின்னா போதும்னு அர்த்தம். வீடியோவில் பார்க்குறது கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இதில் ஏன் கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் விப் பண்ணேன் இல்லையா, ஃபுல்லாகவே அந்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதே பெரிய கிரைனாக இருந்ததுன்னா சுகர் கரையாது. மேலே பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த சுகர் வந்து மேலே நின்றுட்டு இருக்கும், கறக்குன்னு இருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ கேஸ்டர் சுகர்னால் ரொம்ப ஃபைனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணுறப்போ சீக்கிரம் ஈஸியாகவே உங்களுக்கு கரைஞ்சிரும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த முட்டை வந்து சேர்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். டக்குன்னு ஒரே ஐடியா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர் வந்து கேர்டில் ஆயிரும். கேர்டில் ஆயிடுச்சுன்னா கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்ப உதிரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்தாச்சு. இந்த பேட்டர் வந்து கேர்டில் ஆகாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸாக மிக்ஸ் பண்ணியாச்சு.
இருக்கிற ஹீட்டுக்கு இந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். லெமன் ஜூஸ் இதில் புழிஞ்சிருக்கேன், ஒரு 1/2 லெமன் அளவுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துறேன். லிக்விட் என்னென்ன சேர்க்குறீங்களோ அதெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும். மோஸ்ட்லி பேக்கரிஸில், நிறைய பேக்கரிஸில் பார்த்தீங்கன்னா மார்ஜரின் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பிளாஸ்டிக்கியாக இருக்கும் நேச்சரு. ஸோ இந்த மாதிரி ஹீட்டான பிளேஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டேஸ்ட் வைஸு, ஹெல்த் வைஸு அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. இதில் பேக்கிங் சோடா இருக்குது, அதில் லெமன் ஜூஸ் இருக்குது, லெமன் 2 இருக்குது. நமக்கு அதுவே அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பீட் பண்ணக்கூடாது. நம்ம முதலே ஸ்பாஞ்ச் ரெசிபியில் பார்த்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் அந்த ஏர் வந்து மினிமம் லாஸில் இதை அழகாக ஃபோல்ட் பண்ணிடணும். பேட்டர் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். என்னால் அது ஒரிஜினல் கலர் இதில் காட்ட முடியல. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மோல்டில் போட்டுறேன். எப்பயுமே 50% கெப்பாசிட்டிக்கு மோல்டில் பேட்டர் வந்து எப்பயுமே தாண்டவே கூடாது. இப்போ மோல்டில் பேட்டர் போட்டாச்சு. இப்போ இதை பேக் பண்ணிடலாம். அவன் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன டைப் அவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து 170லேருந்து 180 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இதுக்கு போதுமானது. இது எப்படியும் இந்த அவனில் பேக் ஆகிறதுக்கு 40 நிமிஷமாவது ஆகும். அவனில் வச்சிடலாம். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இடையில வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து உங்களோட அவுட்புட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. 40 நிமிஷம் ஆச்சு இது பேக் பண்ணுறதுக்கு. வெளியில் எடுத்து இப்போ கூல் பண்ணியாச்சு. வாங்க பேப்பர் எடுத்து பார்த்துலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணதுனால லெமன் கேக்காக இருந்தாலும் இந்த கலரில் இருக்குது. உங்கள் கேக்கை கட் பண்ணிடலாம். பாருங்கள், டெக்ஸ்சர் நல்லா ஏரியாக இருக்கும், அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்கும். கேக்கு லைட்டாகவும் இருக்கும் வெயிட்டு. இந்த கேக்கில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.